என் பேர் அட்வொகேட் ஜெகநாத். நான் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேன். திரு கிருஷ்ணராஜ் அவர்கள் இங்க இருக்கார், திரு முத்துகணேசன் சார் அவர்கள் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்துக்கான ஜெனரல் செக்ரட்டரி. இது இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா வந்து மே 10 இன்னைக்கு சித்திரை திருவிழா இன்னைக்கு வந்து கோலாகலமாக மிக சிறப்பாக இன்னைக்கு வந்து நடைபெறுகிறது. கோயில் வந்து கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில், கோட்டைமேடு சங்கமேஸ்வரர் கோயில் கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில். சோழ காலத்து பீரியட்ல வந்து இந்த கோயிலை வந்து கட்டினாங்க. இந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை தேர். இதோட சிறப்பு பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல வந்து வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 92க்கு அப்புறம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நடக்கல. சோ நாங்க வந்து போன வருஷம் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுல பாத்தீங்கன்னா வந்து தை மாச தேரும் நல்லபடியா நடக்கணும், சித்திரை மாச தேரும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு மனு கொடுத்திருந்தோம். மனு கொடுத்ததுக்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தோம் ஹைகோர்ட். ஒரு ஒரு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் வந்து திரு முத்துகணேசன் சார் அவர்கள் வந்து போட்டிருந்தாரு. அந்த கேஸ் மூலமாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி திரு மாண்புமிகு திரு கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் மாண்புமிகு திரு முகமது ஷஃபீக் அவர்கள் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸ் வந்தது. திரு அருண் நடராஜன் அவர்கள் வந்து எழுத்தரப்பு விசாரணை சார்பாக வந்தாரு. அப்புறம் திரு எட்வின் பிரபாகர் அவர்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்தாரு. வருஷம் இந்த தேர் தை மாசம் தேர் பிளஸ் சித்திரை மாசம் தேர் கோலாகலமாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்போம். எங்கள் கோரிக்கை, எங்களோட மனு, எங்களோட ரிக்வெஸ்டை ஏற்று வருஷம் நாங்க செய்யறோம்னு வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணது வந்து கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் சார்பாக வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல நாங்க என்ன சொல்லணுமோ, நாங்க என்ன செய்யணுமோ கண்டிப்பா நாங்க வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எங்க இதுக்கு கொடுக்குறோம். இதில் கோஆபரேட்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி டைரக்ஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எவ்ரி இயர் வந்து நடக்கணும்னு. ஸோ பேஸ்ட் அப்பான் தட் இன்னைக்கு வந்து தேர் வந்து இன்னைக்கு நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தேர் வந்து ரொம்ப கோலாகலமாக மிக விமர்சையாக எந்தவித இடையூறும் இல்லாமல் ஒன்றிணைந்து மக்கள் வந்து ஒன்றிணைந்து எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் சிறப்பாக நடக்கிறது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் our honorable Madras High Court giving us the permission to conduct this fair. அடுத்து வந்து ஹெச்ஆர்என்சிக்கு வந்து என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சேகர் பாபு அவர்களுக்கும் திரு அருண் நடராஜன் அட்வொகேட் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி போலீஸ் இருக்காங்க இல்லையா, கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ், மனமார்ந்த நன்றியை கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். They have done a fantastic job. We have fully cooperated with them. அவங்களும் நம்மளோட வந்து ஃபுல்லா கோஆபரேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனோட போலீஸ் கமிஷனர் as well as டெபுட்டி கமிஷனர் எங்களுக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்க வந்து இந்த டைம்ல வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களும் வந்து நம்மளுக்கு ஒத்துழைச்சு இபி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல போல்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும்னு வந்து நைட்லயும் வந்து உட்காந்து வேலை செஞ்சு நல்ல உழைப்பு செய்து எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கோஆபரேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நிறைய ஏற்பாடு இயக்கத்தின் சார்பாக செய்திருக்கிறோம். கைலாய வாத்தியம் இசைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கைலாய வாத்தியம் கொண்டு வந்திருக்கிறோம். அது கூட பன்னிரு திருமுறைகள், செங்கோல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ராஜா காலத்தில் எப்படி தேர் நடக்கும் அதே மாதிரி முறைப்படி நாங்கள் செய்திருக்கிறோம். சீர்வரிசை நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு சீருக்கு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்துக்கு ஒரு 300 வகையான சீர்வரிசை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு திருவீதி உணவில் வந்து பாதையை வந்து பக்தர்களுக்கு நடக்கிறதுக்காக தண்ணியை கொண்டு நனைச்சு பண்ணியிருக்கிறோம். நீர்மோர் பந்தல் கொடுத்துருக்கோம். பக்தர்களுக்கு அனைவருக்குமே தண்ணீர், பிஸ்கட் பாக்கெட்டு, உணவு, காலை உணவு கைலாய வாத்தியங்களுக்கும் மதிய உணவும் நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.